மோகன் சி லாசஸ் அவர்கள் நடத்துகிற ஒரு மீட்டிங்கில் சிறுமி ஒருவர் வந்து எனக்கு அபிஷேகம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் நீ எத்தனாவது படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறேன் அப்படின்றாங்க. பாருங்கள், இந்த வயசில் இந்த சிறு பிள்ளைகள் அவங்கக்கிட்ட தான் இனிமேல் தீர்க்கதரிசிகள் எழுப்பப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க. இங்கே ஒரு குட்டி பாப்பா வந்திருக்காங்களே, ஸ்தோத்திரம். என்ன சொல்ல போறீங்க? எனக்கு வந்து ஏசப்பா வந்து அபிஷேகம் கொடுத்தாங்க. அப்போ வந்து ஏசப்பா வந்து அபிஷேகம் கொடுக்கணும் மேலே எனக்கு என்ன வரணும்னு ஏசப்பா அபிஷேகம் தந்தாங்களா? எத்தனாப்பு படிக்கிறீங்க? செகண்ட் முடிச்சுட்டு அடுத்து ரெண்டாப்பு முடிச்சு மூணாப்பு போறீங்களா? ஏசப்பா வந்து அபிஷேகம் பண்ணாங்களா? பாருங்க, இந்த சின்ன பிள்ளைய கத்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அதான் சொல்றது, சிறு பிள்ளைகள், அதாவது குமாரர் குமாரத்திகள். இனிமே இவங்க தான் தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க. பாருங்க, கத்தர் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை கொடுத்து பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த 2ஆம் வகுப்பு படிக்கின்ற இந்த சிறுமி இனிமே பல வகுப்புகளை முடிக்கணும். தேர்ட் ஸ்டாண்டர்ட் போறாங்க. அடுத்து பல 10th +2 காலேஜ் எல்லாம் முடிக்கணும். எவ்வளோ படிப்பு படிக்கணும். அதுக்குண்டான நம்ம வேலைகளை இந்த பெற்றோர்கள் செய்து கொடுக்கணும். இங்கே ஒரு சிறுமிக்கு 2ஆம் வகுப்பு படிக்கும் ஒரு சிறுமிக்கு இந்த ஹேர் கட்டிங் கரெக்டு தான். இந்த பெற்றோர்களை நான் பாராட்டுறேன். பெண் பிள்ளைகள் வந்து வளர்கிற வயசில் அதிகமான முடிகளோடு இருக்கக்கூடாது. அது பெண் பிள்ளைகளுக்கு அது பலவீனப்படுத்தும், வியாதியை கொண்டு வரும். இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் கட்டிங்னு வாங்க, அதை பண்ணலாம். அதுதான் பண்ணணும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஞ்சம் முடியை வளர்த்து அது குடுமி போடுற அளவுக்கு கொண்டு போகணும். அதே சமயத்தில் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும். எந்த சிறுவனாக இருந்தாலும், ஆணாவது பெண்ணாவது இருந்தாலும், வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது தலைமையில் தண்ணியை ஊற்றி குளிக்க வைக்கணும். டெய்லி எண்ணெய் போடணும். அல்லது 2 நாளைக்கு ஒரு முறையாவது தலையில் தேங்காய் எண்ணெய் தடவி பிள்ளைகளுக்கு பள்ளிக்கு அனுப்பணும். இப்படி இருக்கும்போதுனால்தான் நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான எதிர்காலம் உண்டாகும். பிள்ளைகள் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் கல்வி அதுக்கு பெறறதுக்கு வசதியாக இருக்கும். கல்வி பெறறதுக்கு ஆரோக்கியம் உறுதுணையாக இருக்கும். ஆரோக்கியம் இருந்தால் தானேங்க நல்ல போய் ஒரு தெம்போட பள்ளிக்கு சென்று இன்னைக்கு புத்தகம் சுமையை தூக்கிட்டு போனோம். எவ்வளோ நமக்கு பிள்ளைகளுக்கு ஒரு பலன் வேணும். அதெல்லாம் எப்படி வரும்னா இப்படி தான் வரும். பிள்ளைகளை வந்து சரியான விதத்தில் அதை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். மாதம் ஒரு முறை பிள்ளைகளுக்கு நகத்தை வெட்டணும். கொஞ்சம் வளர்ந்து நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்போதே தெரியும் நமக்கு பெரியவங்களுக்கு. அதை பிள்ளைகளுக்கு வெட்டி விடணும். சின்ன பிள்ளைகள் அதெல்லாம் செய்ய முடியாதுல்ல. நம்ம தான் அதுக்கு அந்த ஞாபகமாக அந்த வேலையை, நகத்தை வெட்டுற வேலையை நம்ம செய்யணும். கை கால்களில் வந்து 1 மாதத்துக்கு ஒரு முறை கால் நகத்தை வெட்டணும். கையில் வந்து 15 நாளுக்கு ஒரு முறை வளர்ந்துடும், அதை நம்ம வெட்டணும். இப்படி குழந்தைகளை நம்ம பராமரிச்சுட்டு வரும்போது அது நல்ல ஆரோக்கியத்தோட, ஒரு கல்வி அறிவோட, எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் நம்ம வாழ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நிலைமைக்கு வந்து சேருவாங்க. இங்கே பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம் இந்த காலத்தில், அது பைபிள் வந்து ஸ்கூலுக்கு போனது போக அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சர்ச்சைக்கு போனோம் என்று கூட்டிகிட்டு போயிட்டு அதனுடைய தூக்கத்தையும் ஆரோக்கியத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் நம்ம இந்த கிறிஸ்தவர்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆரோக்கியம். வளர்ந்து வரும் பருவத்தில் நல்ல உடல் உறுதியோடு வளரணும், நல்ல ரத்த ஓட்டம் இருக்கணும், நரம்புகள் வளரணும். இன்னைக்கு பல சிறு பிள்ளைகள் வந்து கண் பார்வை இழந்து கண்ணாடி போட்டுக்கிற நிலைமை வந்துடுறாங்க. ஏன் இதெல்லாம் நடக்குது? அந்த ஒரு நாள் அரசாங்கம் விடும் ஓய்வு நாளே கொடுக்கும் ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் லீவு கொடுக்குது. ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்கு லீவு, வேலைக்கு போகிறவங்களுக்கு லீவு, அந்த டீச்சர்ஸுக்கு லீவு, எல்லாருக்கும் லீவு கொடுக்குது. அந்த ஓய்வு நாளில் ஒரு மனிதனானவன் ஒரு நாள் தன்னுடைய சரீரத்தை பராமரித்து தன்னுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளை அறிவோடும் ஒரு ஆரோக்கியத்தோடும் வளர்க்க வேண்டும். அந்த வேலையை தான் இங்கே நடக்கணும். ஏன்னா ஆரோக்கியத்தை கெடுக்கிற வேலை நடக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய தூக்கத்தை கெடுக்கிற வேலை நடக்கக்கூடாது. நம்ம பசியோடு அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கக்கூடாது. ஏன்னா மற்ற நாட்கள் நம்ம சாப்பிடாது இப்படி ஓடிக்கிறோம். குழந்தைகளை நிற்க விடாத அதை விரட்டிக்கினே இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது அவங்களை உட்கார வச்சு வயிறு நிறைய சாப்பிட வச்சு தூங்க வச்சு இருந்தால் தான் அது மற்ற திங்கட்கிழமை நல்லா ஸ்கூலுக்கு போகும். இந்த வேலையில் நம்ம செய்கிறோமா பாருங்கள். இந்த மோகன் சி லாசஸ் போன்றவர்களை நடக்கிற மீட்டிங்கில் கொண்டு போயிட்டு அந்த பிள்ளைகளை
எனக்கு அபிஷேகம் வந்துச்சு, நான் தீர்க்க தரிசனம் சொல்ல போறேன் அப்படின்றார். தீர்க்க தரிசனம் என்றது என்னன்னா, பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். நம்முடைய எதிர்காலத்திலே நடக்கின்ற வரப்போகின்ற பிரச்சனைகள் தீர்க்கப்படணும். பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை நாம் வாழணும். அதுதான் தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் என்னன்னா, நம்மளுக்கு தரிசனம் இருக்கணும். நம்ம எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நம்ம வரணும், நல்ல அறிவோட, கல்வியோட, ஆரோக்கியத்தோட இந்த படிக்கணும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலாக இருக்கணும், ஒரு தரிசனம் இருக்கணும். அது அந்த நினைப்பு இருந்தால் தான், ஒரு நல்ல நினைவு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வடிவமைக்க முடியும். இல்லைன்னா நம்ம இப்போ சண்டே சர்ச்சுக்கு போன பிள்ளைகள் எத்தனையோ பேர் மனநோயாளிகளாக மாறிட்டாங்க. இந்த சண்டே கிளாஸு இப்படியெல்லாம் படித்து அவங்களால ஒரு துன்புறுத்தப்படுறாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா சிறு பிள்ளைகள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க. இப்படி இருக்கும்போது பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் கெடுது. அதனால் இன்றைக்கி எத்தனையோ வாலிபர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையை எழுந்துட்டு நிற்கிறாங்க. பெற்றோர்கள் வந்து அந்த பிள்ளைகளுடைய தொல்லையை, கஷ்டத்தை அவங்க சமாளிக்க முடியாத அவங்க இப்போ திணறாங்க. இந்த பைபிளானது ஒரு வாழ்வியல் புத்தகம். அது ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது. இந்த உலகத்திலே மனிதனை எப்படி வாழ வேண்டும் ஆரோக்கியத்தோடு, அதை தாங்க எழுதி வச்சுக்குது. அது ஒரு வழிபாட்டு புத்தகம் அல்ல, அது ஒரு வாழ்வியல் புத்தகம். நண்பர்களே, இது போன்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்களை நாமும் பகிர்ந்து மற்றவர்களுக்கு அதை நீங்கள் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோக்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நல்லதொரு எதிர்காலத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். அதற்காகத்தான் இந்த அண்ட சராசரங்களை அதில் உள்ள எல்லா பொருட்களும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா இருந்தும் இன்னைக்கு சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர் வரை பல வியாதிகளால் தாக்கப்படுறோம். ஏன்னா அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் ஓய்வெடுப்பதில்லை நண்பர்களே. அதனால் இன்னைக்கு பலவீனத்தோடு நாம் ஒரு சரீர திடகாத்திரம் இல்லாமல் ஒரு தள்ளாடி நடந்துக்கணும். ஏன்? அந்த ஒரு நாள் ஓய்வு நாள் அலட்சியம் பண்ணுறதுனால இன்னைக்கு மற்ற 6 நாட்களில் நம்ம ஒரு திடகாத்திரம் இல்லாத ஒரு சோர்வோடு காணப்படுகிறோம். நண்பர்களே, நாம் சிறு பிள்ளைகளை ஆரோக்கியத்தோடு வளர்க்க வேண்டும். அதுதான் இறை நியதி, அதுதான் நீதிமான். அதுக்கு பேர் தான் நீதிமான். தான் பெற்ற பிள்ளைகளை ஒரு ஆரோக்கியத்தோடு கல்வி அறிவோடு வளர்க்கும் தந்தைக்கு பேர் தான் நீதிமான். இயேசு கிறிஸ்துக்கு பேரே நீதிபரர் தான். ஏன்னா ஒரு குழந்தையை பெற்று வளர்க்காத போயிட்டார். ஆனால் இந்த உலகத்திலே குழந்தை எப்படி பெற்று வளர்ப்பது என்ற ஒரு வாழ்வியல் விஷயத்தை அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அதெல்லாம் யாரும் எடுத்து சொல்றதில்லை. பவுர்சிலாசஸ்க்கு அந்த வாழ்வியல் விஷயங்களும் ரகசியங்களும் மறைவுள்ள அவருக்கு தெரியாது. அதனால இனியும் அவருடைய பேச்சை கேட்டு நாமெல்லாம் ஏமாந்து போகாத, நாம் விழித்து கொண்டு நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய சந்ததியை எல்லோரும் ஆரோக்கியத்தோடு அறிவோடும் வளர்க்க நாம் பாடுபட வேண்டும். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.